Hi Chillukutis, இன்னைக்கு நம்ம யங் பேபிலோன் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 17 and 18 தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். பாட்டை கேட்டுக்கிட்டே அம்மா பாட்டு ரொம்ப சூப்பரா பாடுறீங்கம்மான்னு சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ வந்துட்டு ஹீரோவோட அம்மா ஹீரோவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. நான் உன்னை ரொம்ப நல்ல விதமா வளர்த்து வச்சிருக்கேன்ப்பா, நீ தான்ப்பா வந்துட்டு இந்த கிராமத்திலே ரொம்ப அழகான பையன், என்னுடைய பையன் சொல்லிட்டு பையனுடைய பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுடைய அம்மா, அப்பா எனக்கு வந்துட்டு இங்க ரூம்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது, நீ என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோமே ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோடைய அம்மாவுக்கும் டிஸ்சார்ஜ் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஸோ கையில வேலை இல்லை, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, காலேஜுக்கும் போக முடியாது. ஸோ லாஸ்டா வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு ஒன்று அப்ளை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்காக தேடி போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷிப்ல எல்லாம் ஃபுட்டு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி போல இருக்கு. அங்க இருக்கிற மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷிப்ல வந்துட்டு ஃபுல்லாவே மேல் ஒர்க்கர்ஸ் தான் இருப்பாங்க, அதனால உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியோ கையில காலில் விழுந்து ஏதோ ஒரு வேலையை ஏற்பாடு பண்றாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் 10 நாள் மட்டும் உனக்கு ட்ரையல் வேலை கொடுக்குறமா, அதுல நீ மட்டும் வந்துட்டு நல்லா வேலை செஞ்சுட்டேன்னா உனக்கு வேலை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோனுக்கு அதுவே ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஹீரோடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட இவங்க ஒரு கோட்டை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கோட்டை போட்டுட்டு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியில ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய அப்பாவை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த கோட்டை போட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்க அந்த சிங்கிங் காம்படிஷன்ல வந்துட்டு அவங்க பாட்டு பண்ண அந்த போட்டோ ஒண்ணு நம்ம ஹீரோடைய அப்பா எடுத்து வச்சிருப்பாரு. அந்த போட்டோவை தேடுறதுக்காக இவரு வந்துட்டு ரூம்குள்ள போவ ஹீரோடைய அம்மா நான் ஹால்ல தேடுறேன்னு சொல்லிட்டு தேடுறாங்க பாருங்க. அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் வந்து கரெக்டா பிடிச்சிடுறாங்க. என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்ல, வயசாயிடுச்சுல அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் மேல இருந்து அந்த பெட்டி எடுக்கலாம்னு நினைச்சேன், அதான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோ அம்மா இப்பதானமா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அம்மா நல்லா தான்ப்பா இருக்குன்னு சொல்ல உடனே நம்ம மாஸ் போனா வீட்டுக்கு போயிட்டு சமைச்செல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டாவது நீங்க மறுபடியும் வந்துட்டு நீங்க பழைய மாதிரி நல்லா சூப்பர் ஆன்ட்டியா மாறிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்ல மாஸ் பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க ஹீரோ கிட்ட, இங்க பாருப்பா நீ ஹீரோயினை நினைச்சுக்கிட்டே இருக்கிறத விட மாஸ் பொண்ணு மாதிரி நம்ம கிராமத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்கப்பா, பேசாம நீ மாஸ் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னன்னு சொல்ல நம்ம மாஸ் பொண்ணுக்கு தெரியும் இல்லையா ஹீரோ வந்துட்டு தன்னை லவ் பண்ணலன்னு, அதனால ஹீரோவும் நானும் ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறோம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்ல உடனே வந்துட்டு ஹீரோடைய அம்மா சாரி கேட்குறாங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சு லைட்டாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோடைய வந்துட்டு பார்ட்னர் இப்போ யாரும் இல்லை இல்லையா, அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட அங்கே வந்து அதாவது சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி வந்துட்டான் இல்லையா, ஏதோ பையன் வந்துட்டு ஒரு மாதிரியா கஷ்டத்தில் இருக்கான்றதையும் அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோடைய அம்மா ஃபோட்டோ வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா, அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் ஒன்று வருது. அந்த சிக்கலை நம்ம ஹீரோயின் ஈஸியா வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்து சால்வ் பண்ண அந்த சிக்கலை வந்துட்டு ஹீரோயின் சால்வ் பண்ணோடனே ஒரு பொண்ணுக்கு சுத்தமா நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா இந்த கம்பெனிலே ஒரே ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான் இருக்குது, ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த ஸ்லாட் அலாட் பண்ணுவாங்க, வந்த நம்ம ஹீரோயின் பெர்மனன்ட் ஜாபை வாங்கிடுவாளோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஹீரோயினை பத்தி அவ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயினுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணாங்க கம்பெனியை விட்டு எல்லாம் போனதுக்கு அப்புறமா பாவம் இவங்களுடைய பெட்டி படுக்கையை வச்சுக்கிட்டு இவங்க ஒர்க் பண்ற அந்த டேபிள்லேயே நல்லா படுத்து தூங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாஸ் பொண்ணு ஹீரோ தான் வந்துட்டு இப்ப லைக் பண்ணல இல்லையா, அதனால வந்துட்டு நான் டேட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மாஸ் பொண்ணு நம்ம செங்கு கிட்ட சொல்ல செங்கு கடுப்பாயிட்டு இருக்கான். இல்ல இந்த மாதிரி நீ வந்துட்டு இருக்கிற உனக்கு இருக்கிற பேரழகுக்கு உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ வந்துட்டு டேட்டிங் போகணும்லாம் இல்ல, உன்னை தேடி பசங்க வருவாங்கன்னு சொல்ல டேய் வாயை முட்ற அப்பர் சண்டி நான் ஒரு டேட்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு நம்ம மாஸ் பொண்ணு ஒரு டேட்டிங்க்கு கிளம்பி போயிட செங்குக்கா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. மாஸ் பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான் ஒரு ஹோட்டலுக்கு. அங்க நம்ம மாஸ் பொண்ணு ஒருத்தவனை டேட் பண்றதுக்காக வர, ஆனா அவன் என்னன்னா நம்ம மாஸ் பொண்ணை பிடிச்சி செமையா கலாய்ச்சிட்டு இருக்கான். ஏமா உனக்கு என்னெல்லாமா தெரியும்னு சொல்ல நான் நல்லா சூப்பு வைப்பேன், அதுக்கப்புறம் பிரியாணி செய்வேன், அதுக்கப்புறம் நல்லா வகைக்கு வகையா சமைச்சு போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்ல வாழ்க்கைக்கு சமையல் மட்டும் முக்கியம் கிடையாது, உனக்கு சமைக்கிறதை தவிர்த்து வேற எதுவும் வராது போல இருக்கு, எனக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணை பிடிச்சி செமையா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்டு நம்ம செங்குக்கு கோவம் வந்தது. ஏண்டா எங்க மாஸ் பொண்ணு இருக்கிற அழகுடைய வந்துட்டு ஒரு துரும்பு கூட நீ கிடையாது, எங்க மாஸ் பொண்ணே நீ வந்துட்டு கலாய்க்கிறியா, அவ இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் நீ எல்லாம் வந்துட்டு செட் ஆக மாட்டேடான்னு சொல்ல உடனே இவன் இலக்காரமா சிரிச்சோன்னே செங்குக்கு கோவம் வந்து அவன் மேல தண்ணி விசிறி அடிச்சுட்டு நம்ம மாஸ் பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்துடுற. இந்த மாஸ் பொண்ணு கத்ரா ஏன்டா இந்த மாதிரி பண்ண டேட்டிங்ல, ஏன்டா இந்த மாதிரி நான் வந்துட்டு எம்பாரஸ்மெண்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 அடி அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம செங்கா மனசுல இருக்க காதல சொல்லணும்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் அவனுக்கு மாஸ் பொண்ணை பார்த்து பயமா இருக்குது, சொல்ல மாட்டேன்னா. ஆனா இன்டைரக்டா நம்ம மாஸ் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாஸ் பொண்ணு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிட்டே சிரிக்கிறா. பிகாஸ் ஏன்னா இவளுக்கும் செங்க பிடிச்சிருக்கா, ஆனா செங்குடைய வாயால காதலை கேட்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. ஆனா நம்ம செங்கா மாஸ் பொண்ணை பார்த்து பயந்துகிட்டே
மனசுல இருக்க காதல சொல்லாம இருக்கான். இன்னொரு நாள் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வேலையில உட்கார்ந்தா ஹீரோயினை பத்தி அந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்ணாலியா, பிடிக்காத பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் காலேஜ்ல இருந்து இந்த மாதிரி திருட்டு பழி வாங்கினதுனால தான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்தா. மேனேஜர் என்னமோ நம்ம ஹீரோயினை 2 நாள் நீங்க வேலை செஞ்சமா, உன்னோட வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உன்னை பெர்மனன்ட் ஜாப் ஆக்கலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு என்னுடைய கம்பெனில வேலைக்கு வச்சுக்க முடியாமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா பெட்டி படுக்கையெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு கம்பெனில தானே வச்சிருப்பாங்க, இவ வேற ஏதாவது திருடி இருப்பாளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெட்டி எல்லாம் செக் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனேஜ் பொண்ணுன்றது தெரிஞ்சோடனே எல்லாரும் நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ண எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஹீரோயினும் எல்லாருமே பிடிச்சி திட்டி விட்டுட. அப்ப அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்றா, இந்த மாதிரி எனக்கு தான் பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும் தான் நான் தான் உன்னை மாட்டி விட்டேன், நான் ரொம்ப நாளா பெர்மனன்ட் ஜாபுக்காக அப்ப இது பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ வந்த உடனே தட்டி தூக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அழுகழுகியா வந்துடுது. இப்ப ஹீரோ கொடுத்தா இல்லையா அந்த அனிமல் குக்கி, அந்த குக்கியை பார்த்துட்டு பாவம் நம்ம ஹீரோயின் செம்மையா வந்துட்டு தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்ண போறோம், எங்க போறோம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு பாவம் தெரியவே இல்லை. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய அம்மா அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுது. ஹீரோ கம்பெனிக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டா வந்துட்டு இந்த மாதிரி அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், கொஞ்சம் கார் அனுப்புங்களேன்னு சொல்ல கம்பெனிக்காரங்களும் அனுப்ப போறாங்க. ஆனா இந்த டைரக்டர் என்ன பண்ணா, கார் சாவியை கூட என் ஒய்ஃப் நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ஆள் கார் சாவியை வாங்கிக்கிறான். ஆக்சுவலி இவன் வேணும் தான் பண்ணான். ஹீரோடைய அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராங்க. ஆனா ரொம்ப லேட் ஆனதுனால பாவம் அவங்க அதே இடத்துல இறந்தே போயிடுறாங்க. ஐயோ அப்படி ஃபேமிலியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ரியாவும் அதுக்கப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரப்ப இந்த டைரக்டர் கார் எடுத்துக்கிட்டு வரத நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்துறான். உள்ள வந்தா இங்க ஹீரோ உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோடைய அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் மனசுடிஞ்சு போய் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோடைய அம்மாவுடைய ஃபினல் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே கதறி செமையா அழுதுட்டு இருக்கா. இந்த டைரக்டரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு. அதாவது இவன் கம்பெனில இன்சூரன்ஸ் காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதிக வட்டிக்காரங்கிட்ட காசு வாங்கி கொடுத்தது பிளஸ் வந்துட்டு இப்ப ஹீரோடைய அம்மாவுக்கு கார் அனுப்பாம இவன் வேணும்னே கார் எடுத்துட்டு ஊரு சுத்தந்துன்னு எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண டைரக்டரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு அதாவது ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ கிட்ட வர ஹீரோ ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு கதறி செமையா அழுதுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோடைய துணைக்கு வேற யாரும் இல்ல, ஃப்ரெண்டுக்கார மட்டும்தான் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய நிலைமை வந்துட்டு இப்படி இருக்குன்னா ஹீரோயினுடைய நிலைமை அதை விட மோசமா இருக்குது. கையில காசு இல்ல, வேலை இல்ல, எங்க போறதுன்னு தெரியல, தங்குறதுக்கு இடம் இல்லாம பாவம் அவங்க ஒரு மாதிரியா இருக்க. அவங்க கிட்ட ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது, அது யாரோட காருன்றது தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க அம்மா கடைசியா ஒரு பெட்டியை எடுக்கணும்னு நினைச்சாங்க தெரியுமா. அந்த பெட்டியை ஓபன் பண்ணா இப்ப அந்த பெட்டியில ஃபுல்லா நம்ம ஹீரோடைய சின்ன வயசு சர்டிபிகேட் அது இதுன்னு தான் இருக்குது. ஆக்சுவலி ஹீரோ ஒரு தடவை ஹீரோயின்ட்ட சொன்னா இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தியேட்டரை அந்த தீப்பிடிக்கெட்ல இருந்து நம்ம ஹீரோ காப்பாத்தினா இல்லையா அதோடைய சர்டிபிகேட்லாம் இருந்திருக்கும். அதுதான் ஹீரோடைய அம்மா பார்க்கணும்னு நினைச்சாங்க போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையா கதறி அழுவ. ஹீரோடைய அப்பா உங்க அம்மா எப்பயுமே உன்னை நினைச்சு பெருமை தான்ப்பா பட்டிருக்காங்க, ஆனா உங்க அம்மாவுடைய கடைசி காலத்துல நீ கூட இல்லாம இருந்துட்டியப்பா, அதுதான்ப்பா கொஞ்சம் கஷ்டம். ஆனா எப்பயுமே உங்க அம்மா வந்துட்டு உன்னை ஒரு நல்ல பிள்ளையா தான் பார்த்திருக்காங்க, செல்ல பிள்ளையா தான் பார்த்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணா இதுக்கப்புறமா இந்த கிராமத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாளே பார்த்தா நம்ம செங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது சிங்கர் ஆகணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்புறான். இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிங்கர் ஆகணும்னு இவனுக்கு ஆசை. ஆனா இவனுடைய குடும்ப சுச்சுவேஷனால தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருந்தாமல இருக்கு. ஸோ இவன் வந்துட்டு என்ன பண்ணா கப்பல்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பக்குள்ள லாஸ்டா நம்ம மாஸ் பொண்ணு வந்துடுறா. ஏண்டா இத்தனை நாள் என் மனசு அதாவது உன் மனசுல இருக்கிறது ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க, சொல்லவே மாட்டியாடா, இப்பயாவது சொல்லி தொலையாண்டான்னு சொல்ல லாஸ்டா நம்ம செங்குமே பயந்துகிட்டேன். ஆக்சுவலி நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் மனசுல இருக்க எப்படியோ நம்ம மாஸ் பொண்ணு கிட்ட சொல்ல மாஸ் பொண்ணு இதை உன் வாயில இருந்து கேட்கணும் தாடா இத்தனை நாளா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்கார்ஃப் எடுத்து நம்ம செங்கோடைய கழுத்துல போட்டுட்டேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் சீக்கிரமா வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம செங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழி அனுப்பி விட செங்குமே அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோட்ட சொல்கிறான் நாங்கள் எல்லாருமே கமிட் ஆகிட்டோம்டா, ஆனால் உன்னை தவிர நீ தாண்டா இப்போ சிங்கிளாக இருக்குன்னு சொல்ல ஹீரோவுக்கு ஹீரோயினுடைய நினப்பு தான் வருது. ஸோ இப்படி அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு பல வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். ஸோ ஷங்காய் சிட்டிக்கு ஒரு பிஸ்னஸோடைய வந்துட்டு ஒரு டீலிங் பேசுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். இப்போ அந்த ஹோட்டலுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் நம்ம ஹீரோ ஏறக்குள்ள லிஃப்ட்டில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே அப்படி ஒரு சந்தோஷம் பிளஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்ணுக்குள்ள அப்படியே ஒரு பூரிப்பு. ஏன்னா இத்தனை வருஷத்துல ஹீரோ ஹீரோயினை பார்த்துருக்க மாட்டான். இப்போ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா ஆனால் அது ஹீரோயின் கிடையாது, வேற யாரோ ஒரு பொண்ணு. இங்கே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அண்ணனுடைய அடியாட்கள் 2 பேருமே ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அடுத்த நாள் பார்த்தா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் போல இருக்கு. ஏண்டா கல்யாணத்தை நாளைக்கு வச்சுட்டு ஏண்டா இவ்வளோ லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ இல்லடா உனக்காகவும் பிளஸ் ரியாக்காகவும் நான் வந்துட்டு ஷூஸும் சப்பலும் வாங்க தாண்டா போயிட்டு வந்தேன், கவலைப்படாதான் வந்துட்டல வா வான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் இப்ப பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆயிட்டாங்க. அந்த காஃபி ஷாப்பை பெருசா ரன் பண்ணி ஒரு பெரிய பிசினஸே வந்துட்டு இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல இப்ப இவங்களுடைய பிசினஸ் தான் ரொம்ப டாப்ல பறந்துட்டு இருக்குது. ஹீரோ இந்த காஃபி ஷாப் பிசினஸ் பத்தி தான் ஷங்காய் சிட்டிக்கு போயிருந்திருப்பான் சில பல டீல பேசுறதுக்காக. இப்ப ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்க நடுவுல நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நீ அவளை ரொம்ப மிஸ் பண்றியாடா மச்சான்னு கேட்க ஹீரோ நான் அவளை மிஸ் பண்றேன்னா என்னன்றது தெரியல, ஆனா அவளோட கஷ்ட காலத்துல நான் அவளை விட்டுட்டு தனியா வந்திருக்க கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டேன். சோ வந்துட்டு பேச்சுலர் பார்ட்டியில நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கல்யாணம் இல்லையா, அதனால நம்ம ரியாவுக்கு வந்துட்டு ஃபேஷியல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் வந்து ரியாவுக்கு சப்பலை கொடுக்கலாம், அதாவது கல்யாணத்துல வந்துட்டு சப்பலை கொடுக்கலான்னு வர மாஸ் பொண்ணு உள்ள விட மாட்டேன்டா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு பொண்ணை பார்க்கணுமா, அதெல்லாம் முடியாது வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பொண்ணு ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு டே மச்சான் நான் தான் உள்ள போக முடியாது, நீயாவது போயிட்டு ரியாவுக்கு இந்த சப்பலை கொடுத்துருவாடா போடான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள அனுப்ப அப்ப நம்ம ரியாவுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். உள்ள வந்த பார்த்து நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினை இந்த மாதிரி பார்த்தோன்னே அவனுக்கு சடனா என்ன பண்றதுன்னு தெரியாம குடுகுடுன்னு வெளியே போயிட்டு கதவை சாத்திக்கிறான். இப்ப வெளியே வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட உள்ள ஹீரோயின் இருக்கான்னு சொல்ல வேண்டியது தானடான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதுரா, ஒருவேளை ரியா தான் கல்யாணத்துக்காக கூட்டி இருப்பாப்பல இருக்கு, நீ தான் அவகிட்ட பேசணும்னு நினைச்சல பேசிருக்க வேண்டியது தானேன்னு சொல்ல ஹீரோவா என்ன பேசுறது இத்தனை வருஷமா பார்த்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருந்துடுறான். இப்ப அடுத்த நாள் காலையில அதாவது வீட்டுல இருந்து மண்டபத்துக்காக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டையும் ரியாவையும் ஹீரோ கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கார்ல வர நீ பின்னாடி வர கார்ல வாடா, அதில் தான் ஹீரோயின் வரான்னு ஹீரோவும் அட்லீஸ்ட் கார்ல போக்குள்ள ஹீரோயின்ல பேசலான்னு சொல்லிட்டு கார்ல வந்து ஏறினா ஹீரோயினை காணும். அண்ணனுடைய அடியால் தான் இருக்கான். இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்ல ஓ அப்படியான்னு சொல்ல இப்ப அண்ணனுடைய அடியாளி ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல உங்க அண்ணன் கிட்ட வேலை செஞ்ச இப்போ உங்ககிட்ட வேலை செய்யற ரொம்ப ஹாப்பியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரியா தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுடைய வீட்டு ஆளுங்க யாருமே கல்யாணத்துல இல்ல இல்லையா பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய அடியாளி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே காரை ஸ்டாப் பண்ணி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கிட்டான். இங்க வந்துட்டு மண்டபத்துல மொய் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மாஸ் பொண்ணு வந்து செங்குக்கும் சேர்த்து அவன் மொய் கவரை கொடுக்க அங்க இருக்கவங்க எல்லாம் என்னமா செங்கு கல்யாணத்துக்கு வரலையான்னு சொல்ல அவன் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கான் அதனால தான் அவன் வரலன்னு சொல்ல மாஸ் பொண்ணுடைய அப்பா மாஸ் பொண்ணை தனியா இழுத்துட்டு போய் செங்கு உன்னை கான்டாக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது, நீ என்ன வந்துட்டு அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ வர வர சாப்பிடுறது இல்லைன்னு சொல்ல அப்பா நான் டயட்ல இருக்கப்பா செங்கு மறுபடியும் ஊருக்கு வர போறான்ப்பான்னு சொல்ல ஆக்சுவலி வந்துட்டு இவ டயட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இவளுடைய சாப்பாடுலாம் கட் பண்ணிட்டு அதிகமா காசு சேர்த்து வச்சு செங்குக்காக இங்க மொய் கவரை எழுதுறதுக்காக தான் நம்ம மாஸ் பொண்ணு இந்த மாதிரி பண்றா. செங்கு ஏன் வந்துட்டு இத்தனை நாளா இன்னும் கான்டாக்ட் பண்ணவே இல்லைன்னு தெரியல. இங்க நம்ம ஹீரோ ரியாவுக்காக ரியாவுடைய ஆண்டி அதாவது நம்ம டைரக்டருடைய ஒய்ஃப் கிட்ட பேசலான்னு போனா அங்க ஆல்ரெடி நம்ம டைரக்டருடைய ஒய்ஃப் அதாவது ரியாவுடைய ஆண்டி கிட்ட ஹீரோயின் சமாதானம் பேசிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டி ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. இப்ப ஹீரோவுமே உள்ள வந்துடுறான். அவனுமே வந்து சமாதானப்படுத்த ஆனா இவங்களா இல்ல என்னுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இதுக்கும் மறைமுகமா அவதான் காரணம், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது என்னுடைய பையனை அவனையும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க, இதுக்கும் அவதான் காரணம் எல்லாத்துடைய பழியும் ரியா மேல போட இங்க பாவம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அப்பா இல்ல உன் வீட்டுல இருந்து யாரும் வரலையாமா, சரி பரவாயில்ல விடு நாங்க தான் இதுக்கப்புறம் உன்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரியாவை கன்வின்ஸ் பண்ண ரியா பாவம் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். இங்கே ஆண்டி கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ ஆக்சுவலி ஆண்டிக்கு ஒரு நாள் உடம்பு முடியாதப்ப நம்ம ரியா ரொம்ப வந்துட்டு கவனிச்சுட்டு இருந்திருப்பா. ஆண்டியோடைய ட்ரெஸ்லாம் பாத்ரூம் போயிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே ரியா தான் க்ளீன் பண்ணியிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம ஆண்டி லைட்டாக மனசு மாறுறாங்க. ஹீரோயினும் ரியா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறா தெரியுமான்னு சொல்ல ஆண்டியுமே சார் நானும் கல்யாணத்துக்கு வரேன் இருங்கப்பா என்னையும் கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொல்ல கடைசி நேரத்தில் அதாவது நம்ம இவர் இருக்காரு தெரியுமா செங்குடைய அப்பா அவருடைய கையை பிடிச்சிட்டு நம்ம ரியா வந்துட்டு என்ன பண்ணுறா சாரி செங்குடைய அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நம்ம ரியா வந்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட போகலான்னு வர ஃபைனலா நம்ம ஆண்டி வந்துடுறாங்க. வந்து நம்ம ரியா கிட்ட நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஸோ இப்போ அப்படியே ஆண்டி என்ன பண்றாங்க நம்ம ரியாவுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஃபைனலா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ரியாவுக்கும் மேரேஜ் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவும் வந்துட்டு எமோஷனலாகி வந்துட்டு இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஒரு ஓரமா நின்று சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இப்பயாவது பேசிடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். பட் ஆனா வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் நம்ம ரியாவும் அங்க நல்லா கல்யாணம் ஆன குஷியில சரக்கடிச்சிட்டு அங்க வந்துட்டு எல்லாத்தையுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சும்மா ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோடைய அப்பா வந்து அங்க பாருடா உன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் போடாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட ஹீரோயின் எங்க இந்த மாதிரி உங்க மிஸ்ஸஸை காணும்னு சொல்ல அவ இறந்துட்டாமா நீ வந்துட்டு இங்க வந்து அதாவது சங்காய் சிட்டிக்கு போனல அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோ தன்னை தேடி வராததுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா ரியாவுடைய வீட்டுல எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினை காணும். ஏன்னா நம்ம ஹீரோயின் இன்னைக்கு சங்காய் சிட்டிக்கு போறாங்க கடைசி ஷிப்ல. இது கேட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஷிப்பை வந்துட்டு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே வராம பாருங்க வந்து பார்த்தா அங்க
வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய நினைப்பு தான் நம்ம ஹீரோடைய மண்டைக்குள்ள ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது கேட்டுடலான்னு வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஹீரோ இதை பார்த்துட்டு ஐயோ நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் போல இருக்கு, ஷிப்பு கிளம்பிச்சு போல இருக்குன்னு வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்க. ஆனா பின்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து ஷிப்பு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்போ அவன் மனசுல இருக்க எல்லா கஷ்டத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட பொட்டி வந்துட்டு புலம்பி தீத்துட்டு இருக்கான். இதனால தான் உன்னை தேடி வரல, ஸோ வந்துட்டு உன்னோட கஷ்ட காலத்துல உன் கூட இல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபைனலா நம்ம ஹீரோவும் ஒரு சாரியை கேட்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அதாவது உன்னுடைய பாஸ்ட்ல நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு தான் நானுமே வந்துட்டு இதுக்கப்புறமா மூவ் ஆன் ஆயிட்டேன், நீயுமே வந்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டேன்னு நான் நம்புறேன். அதனால இதுக்கப்புறம் உன் லைஃபை நீ பாத்துக்கோ, இதுக்கப்புறம் என் லைஃபை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்மைலோட நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஷிப்ல ஏறிடுறாங்க. ஸோ ஷிப்ல ஏறினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட இருந்து கால் வருது. ஆக்சுவலி நம்ம ஜுவல்லரி ஷாப் ஓனர் கிட்ட தான் நம்ம ஹீரோயின் செக்ரட்டரியா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா ஷங்காய் சிட்டியில. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நடக்கிற கதையை அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.